மனம் அமைதி பெற இயற்கையான சூழல், சில்லென்ற இந்த கிளைமேட் நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. ஏலகிரி மலையில் கோடை விழா இந்த 2026வது வருடம் ஜூலை 18 சனிக்கிழமை மற்றும் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்கள் நடைபெறும் இந்த கோடை விழாவில் முதல் நாளான இன்று நாங்கள் இங்கே வந்திருந்தோம். இங்கே கோடை விழாவில் என்னவெல்லாம் இருந்தது என்பதை ஒவ்வொன்றாக நான் காட்சிப்படுத்துகிறேன். இங்கே அரசின் பல்வேறு துறைகள் தங்களது கண்காட்சி மையங்களை அமைத்திருந்தன. ஒவ்வொன்றுமே நல்லா இருந்துச்சு. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக தோட்டக்கலைத்துறை சார்பில் உள்ளே தேன் பிழியும் இயந்திரம், அதே போல் வாழையினுடைய பல்வேறு ரகங்கள், அதே போல் மாம்பழத்தினுடைய பல்வேறு ரகங்கள், பங்கனப்பள்ளி, கல்நீலம், மல்லிகா, ருமானி, பெங்களூரா, சக்கரக்குட்டி, நீலம் போன்ற பல்வேறு வகை மாம்பழங்கள் இங்கே விளையக்கூடிய பாருங்கள். பன்ருட்டி பழாப்பழம், அதே போல் ஸ்டார் ஃப்ரூட்டு, இங்கே இருக்கிற அந்த காட்டு நெல்லிக்காய், அதே போல் மலை அத்திப்பழம், லிச்சி பழம், வாட்டர் ஆப்பிள், அவகடா, அதே போல் இங்கே விளக்கக்கூடிய அந்த மிளகு செடி, அதெல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இது எல்லாமே தோட்டக்கலைத்துறை சார்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த கண்காட்சியில் இருந்தது. அதுக்கடுத்ததாக நம்ம 2வது வேளாண்மைத்துறை அங்கே போயிட்டு பார்ப்போம். கம்பு எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கம்பு நம்ம கேள்விப்படுறோங்களா, அதெல்லாம் மேலே தொங்கிட்டுருந்தாங்க. வேர்க்கடலை செடி, அந்த வேர்க்கடலையிலேருந்து எப்படி செடி வந்திருக்குன்றத அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா நிறைய எந்திரங்கள், அதாவது நெல் நடவு எந்திரம், விற்பனைக்கு எவ்வளோ விலையில் விற்கிறாங்க அதெல்லாமே போட்டிருந்தாங்க. வேர்க்கடலை செடி இந்த பாருங்கள். அதே போல் நிலக்கடலை, கொள்ளு, நெல், துவரை இதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம ஊரில் விளையுதுன்றதை பற்றி காட்சிப்படுத்தியிருந்தாங்க. விவசாயம் செய்கிறதுக்கு மண் மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் எடுக்கக்கூடாது, எடுத்து டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்க. அதே போல் சொட்டு நீர் பாசனம் வைக்கிறதுக்கான அந்த அமைப்பு எப்படி இருக்குன்றதை பற்றி போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த மிஷின்ஸு, அதாவது விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்கள், அரசு எவ்வளோ மானியம் கொடுக்குது, நாம் எவ்வளோ காசு போட்டு வாங்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த எந்திரங்களையும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. விவசாயிகள் தேவைப்படுறவங்க அதனுடைய உண்மையான விலை எவ்வளோ, அரசு எவ்வளோ விலை கொடுக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். வேளாண்மை பொறியியல் துறை, அதே போல் பாரம்பரிய நெல் ரகங்களெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. காட்டு யானம் அரிசி, பூங்கார் அரிசி, அதே போல் மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த மாதிரி நோய் தீர்க்கும் அரிசி வகைகள், சுகருக்கு, அதே போல் ஹெல்த்து நல்லா இருக்கிறதுக்கு நிறைய அரிசி ரகங்கள்லாம் கருப்பு கவுனி அரிசி எல்லாமே வச்சுருந்தாங்க, காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன கண்காட்சி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு அடுத்த பிளேஸ்க்கு மூவ் ஆனோம். அடுத்ததாக எந்த துறையில் கண்காட்சி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சைடு திரும்பி பார்த்தோம். ஃபுல்லாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மாணவ மாணவியர்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அடுத்ததாக நம்ம வனக்கோட்டம், திருப்பத்தூர் வனக்கோட்டம் சார்பாக வச்சுருந்த கண்காட்சி எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கேயுமே நிறைய புது புது பொருட்களாக நாங்கள் பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் எல்லாம் நம்ம திரிப்பலாவில் போடுவாங்க, நம்ம பார்த்துருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா கலர்ச்சிக்காயின்னு ஒன்று இருந்தது. இந்த கலர்ச்சிக்காயுமே பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்குமே ரொம்ப நல்லது, அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அடுத்து இந்த சாமை, வரகு இதெல்லாம் விற்பனைக்கு வச்சுருந்தாங்க, அதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சோப்பு, சென்ட்டு, இந்த மாதிரி வனத்தில் விளையக்கூடிய பல பொருட்களை வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பெரிய எருமை தலை ஒன்று பயங்கரமாக இருந்தது. போகிறவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களாம் இதை பார்த்துட்டு போனாங்க, தொட்டு பார்த்துட்டு. பாருங்கள் கொம்பெல்லாம் எப்படி இருக்குது, எந்த காலத்தை எருமை மாடோ தெரியல, பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல ட்ரெக்கிங் போகிறதுக்கான அந்த வழிகளெல்லாம் எப்படி இருக்குது ஏலகிரி மலைக்குள்ளே அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே மேலே போட்டிருந்தாங்க. நான் அதை சரியாக கவர் பண்ணலை. போகிறவங்க அந்த இதெல்லாம் எடுத்து பாருங்கள். வனத்துறை சார்பாக போட்டிருந்த கண்காட்சியை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறமா மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலிமா சில உற்பத்தி பொருட்கள்லாம் செஞ்சு அந்த இடத்துல விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அதுக்கடுத்தது அப்படியே நாங்கள் மூவ் ஆனோம். அந்த சைடு எதாவது வச்சுருக்காங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. விழா மேடையில் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. உள்ள பொதுமக்கள் எல்லாம் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றின விழிப்புணர்வுக்காக இந்த இடத்துல இந்த பதாகைகள் வச்சுருந்தாங்க. நம்ம இதை பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த கலை நிகழ்ச்சிகளை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக அந்த பட்டு வளர்ச்சி துறையில் சூப்பராக போட்டிருந்தாங்க. ஒரு பூச்சியில் ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்டேஜும் கடந்து அது எப்படி பட்டு நூலாக மாறி நமக்கு புடவையாக மாறுதுன்றதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கலை நிகழ்ச்சியில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வாங்க. விழா மேடையின் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதியை நோக்கி போகிறதுக்காக விழா மேடைக்கு பின்புறமாக போயிட்டு நாங்கள் அந்த சைடு மூவ் ஆகிறதுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே வந்து கலைஞர்கள் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. கலை நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம விழா மேடையோடைய கிழக்கு பக்கத்துலேருந்து மேடைக்கு பின்புறமாக வந்து விழா மேடையினுடைய மேற்கு பக்கம் வந்திருக்கிறோம். இங்கேருந்து இங்கே என்னெல்லாம் வந்து கண்காட்சிக்காக வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அடுத்ததாக ஒரு புழுவிலிருந்து நமக்கு இவ்வளோ பெரிய பட்டுப்புடவை வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத உடைய சுவாரஸ்யமான ஒரு தகவல் பார்க்கலாம் வாங்க. இந்த செடியை மல்பெரி செடியை நடுறாங்க. நட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜாக பார்க்கலாம். முதல்ல அந்த புழுக்களை போடுறாங்க. இதுதான் பட்டுப்பூச்சியோட புழுக்கள். இந்த பட்டுப்பூச்சியோட புழுக்கள் 2வது பருவத்தில் கொஞ்சம் பெரிய பூச்சியாக மாறுது. அடுத்தது 3ஆம் பருவம் அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய பூச்சியாக மாறுது. பாருங்கள், உள்ளெல்லாம் நகர்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்ததாக 4வது பருவத்தில் இன்னுமே பெரிய பூச்சி ஆயிடுச்சு. நல்லாவே தெரியுது பாருங்கள். இது 4ஆம் பருவம். 5ஆம் பருவத்தில் இன்னும் அதை விட பெரிய பூச்சியாக இருக்குது. அடுத்தது இதுதான் முதிர் பருவம், அதாவது முழு புழுவாக மாறிடுச்சு. அடுத்து இது வந்து ஒரு கூட்டுப்புழுவாக தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கு ரெடியாகும். இதுதான் பார்த்திங்கன்னா பட்டுவோட கூட்டுப்புழுக்கள், பட்டுக்கூடுகள். இந்த பட்டுக்கூடுகள்ல இருந்து தான் அந்த நூலை வந்து நமக்கு பிரித்து எடுக்கிறாங்க. அந்த நூலில் இருந்து தான் நமக்கு இந்த மாதிரி பட்டுப்புடவைகள் வந்து கிடைக்குது. ஸோ இந்த பட்டுப்பூச்சி வளர்க்குறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு அந்த ஐடியாஸ் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஊரக வளர்ச்சித்துறை உழவு உற்பத்தியாளர்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆர்கானிக் பொருட்கள்லாம் வந்து வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் நமக்கு தேவைன்னா அந்த இடத்துல வந்து பாரம்பரிய அரிசிகள், சுத்தமான எண்ணெய் போன்ற பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். நிறைய வேளாண் பொருட்கள்லாம் அந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதோட சில தின்பண்டங்களும் அந்த இடத்துல இருந்துச்சு. எல்லாமே வந்து ஹெல்த்தியான பொருட்களாக தெரிஞ்சது. அதுக்கு பக்கத்தில் மாவட்ட தொழில் மையம் இந்தியன் பேங்க் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொழில் பயிற்சிகளை வந்து இலவசமாக அரசு சார்பில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கண்காட்சி மையம் ஒன்று அமைச்சிருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். ஏற்கனவே நம்ம வீடியோக்களில் நிறைய நான் வந்து சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல வந்து தொழிற்பயிற்சிகள் நமக்கு வந்து சுய வேலைவாய்ப்பு தொடங்கிறதுக்காக நிறைய பயிற்சிகள் 60 வகையான பயிற்சிகள் வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள், நம்ம சேனலுக்குள்ளே இருக்கும் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி பற்றி. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மகளிர் சுய உதவி குழுக்கள் சில பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயுமே வந்து எல்லாமே ஆரோக்கியமான பொருட்களாக கீழே இருந்தது பாருங்கள். எல்லாமே கருப்பு கவுனி அல்வா, இந்த மாதிரி நிறைய ஆர்கானிக் நெல்லிக்காய், இனிப்பு காட்டு நெல்லிக்காய், இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. விழா மேடையில் கலை நிகழ்ச்சிகள் இன்னும் போயிட்டுருக்கு கண்டினியூஸாக. இன்றைய நிகழ்ச்சிகள் என்ன, நாளைய நிகழ்ச்சிகள் என்ன, எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன். இது பாருங்கள், செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை என்னென்னலாம் வந்து அரசு சார்பாக நடந்ததுன்றதை பற்றி உள்ள காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் ஒரு கண்காட்சி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தோம். இந்த இடத்துலையும்
நமக்கு சுற்றுலா சார்ந்த நம்ம ஊரில் இருக்கிற இந்தியாவிலேயே மிகப்பெரிய அப்சர்வேட்டரிகளில் ஒன்றான வைனுபாபு அப்சர்வேட்டரி, ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை இந்த இடத்துல காட்சி பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அப்சர்வேட்டரி. கீழே பாருங்கள் ஜலகாம்பாறை, அடுத்தது படகு இல்லம். அதுபோல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா பகுதிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்கள், இது எல்லாமே வந்து உள்ளே காட்சி பண்ணியிருந்தாங்க. சில புத்தகங்களுமே வந்து அங்கே விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. விழாவை கண்டு ரசிக்க போதுமான சேர்ஸ் எல்லாம் வந்து உள்ளே போட்டிருந்தாங்க விழா மேடைக்குள்ளே. பக்கத்தில் பாருங்கள் ஃபயர் இன்ஜின்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க ஆபத்து காலங்களில் உதவுறதுக்காக. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம விழாவை பார்த்துட்டு அடுத்து என்ன நல்லா இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். கலை நிகழ்ச்சிகளை பாருங்கள். அடுத்தது கழிவறை வசதிகளும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செஞ்சுருந்தாங்க. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, கழிவறையில் தண்ணி வருது, ஆனால் பக்கெட் ஜக் மட்டும் இல்லாமல் இருக்குது. அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை சார்பாக ஒரு கண்காட்சி வச்சுருந்தாங்க. இதில் இடத்துல நிலவேம்பு குடிநீருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, சுக்கு, மிளகு, அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருந்தாங்க. உள்ளே வந்து சில மருந்து பொருட்கள், இயற்கையான மருந்து பொருட்கள், நமக்கு வந்து சளி, காய்ச்சல், பல்வேறு நோய்களுக்கு சில மருந்துகளை வந்து தேவைன்னா நம்ம இந்த இடத்துல வாங்கிக்கலாம், எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் விழா மேடையில் வரைக்கும் வந்து எல்லாத்தையுமே சுற்றி இருந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம். இதை தாண்டி நம்மளுக்கு இந்த விழாவை தாண்டி வெளியே நிறைய தீம் பார்க்ஸு, இயற்கை பூங்கா, படகு இல்லம், தனியார் நிறுவனங்கள் நடத்தும் அட்வென்ச்சர் தீம் பார்க், பேர்ட்ஸ் பார்க், இந்த மாதிரி நிறைய இருக்குது. மேலே வந்து பாராகிளைடிங் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த இடத்துல. பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் எல்லாம் வந்து நிறைய சிறப்பு பேருந்துகள்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருப்பத்தூர்லேருந்து நிறைய சிறப்பு பேருந்துகள் வந்து கோடை விழாவுக்காக விட்டுருக்காங்க. மக்கள் அதில் இப்போ வந்துட்டுருக்காங்க. கலை நிகழ்ச்சிகளாக பல்வேறு பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவிகள் தொடர்ந்து வந்தோம்னு இருக்காங்க. இன்றைக்கை விட நாளைக்கு 2வது நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை கோடை விழா மிக சிறப்பாக நடக்கும்.